சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரைபுரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடந்த மெய் சுடரே திரைபொறா மண்ணும் அமுதத்தென் கடலே திருப்பெரும் துறைமுறை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகம் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈர்த்தெம்மை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அருள்தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவருள் கருணையினால் இன்று உண்மை விளக்கத்தில் 36வது செய்யுளை சிந்தித்து உய்வடைவதற்கு கருணை செய்து இருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்து அருளும் இறைவனின் திருவடித் தாமரைகளையும் அருக்குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் அடிநாயேனே இச்சென்னரில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்ந்து இன்றைய சிந்தனை ஞான நடனம். அந்த ஞான நடனத்தை கண்டு கழிக்கும் வண்ணம் அடிநாயேனையும் ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் இந்த செய்யுளுக்கு பொருள் சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித் தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு மனவாசகம் கடந்தார். ஞான நடனம் என்பது என்ன, இந்த ஞான நடனத்தை காணும் தகுதியுடையவர் யார் என்பதை அழகாக சொல்லிய பாடல் இது. நேற்றைய சிந்தனையாக இறைவன் ஊன நடனம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஊன நடனம் இருக்கல்லவா, பெருமான் அந்த உடுக்கை ஏந்திய திருக்கையாலே படைத்து காத்தல் அந்த அமைந்த திருக்கையாலே காத்து தீயேந்திய திருக்கையாலே ஒடுக்கி முயலகனை அழுத்தமாக ஊன்றியிருக்கும் அந்த திருவடியாலே மறைத்து தூக்கிய திருவடியாலே அருளல் ஆகிய ஐந்தொழிலை செய்கின்றான் ஊன நடனத்தில் என்ற உண்மையை யாம் உணர்ந்து, அப்படி அந்த ஊன நடனம் கண்டு பயன்பெற்ற உயிர் இருக்குல்லவா, அந்த உயிர் இருவினை ஒப்பும் மலபரி பாகமோ பெறும். ஊன நடனத்தை கண்ட உயிர் இருவினை ஒப்பும் மலபரி பாகமும் பெற்று ஞானத்தை அடைவதற்கு பெரிதும் முயற்சி முயலும். அப்படிப்பட்ட உயிரை பேரின்ப பெருவாழ்வில் திளைக்கச் செய்ய வேண்டி சாமி செய்கின்ற நடனமே ஞான நடனம். எப்படி பாருங்க. முதல்ல நம்ம இதுல ஒரு முக்கியமான செய்தி கவனிக்கணும். நமக்கு முதலில் கூத்த பெருமானின் உடலில் நமசிவாய எப்படி அமையப்பெற்றிருக்கிறது என்று பார்த்தோம். கூத்த பெருமானுடைய அந்த திருவடிவத்துல
ஆன்மாக்கள் அடைகின்ற அந்த திருவடியை நகரத்தை வைத்து பார்க்க வேண்டும், திருவயிற்றில் மகரத்தை வைத்து பார்க்க வேண்டும், திருத்தோளில் சிகரம் என்று சொல்லக்கூடிய சீயை வைத்து பார்க்க வேண்டும். அவனுடைய திருமுகம் வா, திருமுடி யா என்று நமசிவாய இப்படி பார்க்க வேண்டும். இந்த மந்திரம் பார்த்து, இந்த மந்திரம் சொல்லி பெருமானை பார்த்து வணங்குகின்ற அந்த நிலையை பெற்றவர்கள் சரியை தொண்டில் இருக்கக்கூடியவங்க. நமசிவாய மந்திரம். இப்ப இந்த மந்திரத்தை அன்போடு உள்ளன்போடு செய்து நாளொன்று ஒழுக்கம், சந்தி வழிபாடு, அனுஷ்டானம் என்று சொல்லக்கூடிய அந்த நாள்தோறும் அணுக்களை ஒழுங்குபடுத்துகின்ற வழிபாடு. அப்படிப்பட்ட வழிபாட்டை நாம் சரியாக செய்து வந்தோம் என்றால் நமக்கு கிரியை, அதாவது புறத்தே சிவலிங்க திருமேனி ஆத்மநாதனாக பெற்று நாம் பூசை செய்யக்கூடிய நிலை கிடைக்கும். அப்பதான் நமக்கு சிவாய நம மந்திரம். அப்படி சிவாய நம மந்திரத்தை பெற்ற நாம் எப்படி அவனை ஆடல் காண வேண்டும், எப்படி அவன் கூத்தபெருமான் திருவுருவை காண வேண்டும் அப்படின்னா, அவனுடைய உடுக்கை ஏந்திய அந்த திருக்கரம் இருக்குல்லவா, அது சி. அவனுடைய வாசிகரம், வீசிய கரம் இருக்குல்லவா, அது வா. யாரையும் அஞ்சாதே என்று காட்டும் அந்த அபயக்கரம் இருக்கல்லவா, காத்தல் கரம், அது யகரம். தீயேந்திய திருக்கரம் நகரம், கீழே முயலகனை பொருத்திய திருவடி மகரம். இப்படி பார்க்க வேண்டும். இதை நாம் அன்போடு உள்ளன்போடு இவ்வாறு இறைவனை கண்டு இந்த மந்திரத்தை உருட்டும் பொழுது அப்படிதாங்க பார்க்கணும். அந்த ஒரு மணியை நீங்க தொட்டு ஓம் சிவாய நம அப்படின்னு சொன்னீங்கன்னா சி அப்படின்னா உங்களுக்கு உடுக்கை கரம் தெரியணும். வா அப்படி சொன்னீங்கன்னா வீசுகரம் தெரியணும். யா சொன்னீங்கன்னா அஞ்சல் கரம் தெரியணும். தீ சொன்னீங்கன்னா அந்த நான் சொன்னீங்கன்னா தீயேந்திய கரம் தெரியணும். மா சொன்னீங்கன்னா முயலகனை ஊண்டி இருக்கிற திருவடி தரணும். இப்படி அந்த மந்திரத்தை முறைப்படி உண்மையாக நீங்கள் கணித்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஊன நடனம் தெரியக்கூடிய தகுதி கிடைக்கும். இதுதாங்க யோகம். ஊன நடனம் என்பது யோகத்துக்குரியது. இப்ப சரியைக்கு உரியது நமச்சிவாய, கிரியைக்கு உரியது சிவாய நம. இதை நாம் உள்ளன்போடு செய்து வந்தோம் என்றால் அடுத்தது யோகங்க, ஊன நடனம். இதுக்கு மந்திரத்தை எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் நடராசரை என்று நமக்கு மனவாசகம் கடந்தார் சொல்லவில்லை, வெளிப்படையா சொல்லல. ஆனால் இதில் நாம் பொருத்தி பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? அடுத்த மந்திரம் என்ன? சிவய சிவ. உடுக்கை ஏந்திய திருக்கரத்தால் படைக்கின்றான். ஐந்தொழில் எப்படி செய்யறான்னு வெளிப்படையா சொல்லி இருக்கிறார். அதனால எழுத்துக்களை சொல்லாம விட்டுருக்கிறாங்க நமக்கு. உடுக்கை ஏந்திய திருக்கையால படைக்கிறார் சி. அமைந்த திருக்கையால காக்கிறார் வா அருளு. புகழ்பெரும் தீயேந்திய திருக்கையால ஒடுக்கிறார் யா. முயலகன் மேல் அழுத்தமாக ஊன்றியிருக்கும் தாமரை போன்ற திருவடியில மறைத்தல் தொழிலை செய்கின்றார் அங்க சி. தூக்கிய அழகிய திருவடிகளால அருளல் தொழில் செய்கின்றார் அங்க வா. இப்படி நாம் அதை பொருத்தி பார்ப்பதற்கு ஒரு அறிவை கொடுத்திருக்கின்றார் சோமநாத பெருமான். அப்ப இது யோகம். அப்ப இந்த ஊன நடனத்தை யார் கண்டு பயன் பெறுகிறார்களோ பாருங்களேன், இந்த ஊன நடனத்தை கண்டு பயன் பெற்ற உயிர், ஏன் இந்த பயன் என்பது என்ன? யோகம். யோகம்னா வெளியே இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியை வைத்து நீங்கள் உண்மையாக பூசை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய உயிருக்குள் உயிராக இருந்து அருள் செய்யக்கூடிய உங்களுடைய ஆத்மநாதர் உங்களுடைய இதயத்தில் தெரிவார். அப்படி அவனை கண்டு அவனோடு உயிர் ஒன்றுதல், இதுதான் யோகம். யோகம் என்றாலே இணைதல் என்று பொருளுங்க. இன்னைக்கு யோகம் சொல்லிட்டு தொழிலை என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, அது யோகம் அல்ல. மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய நம் மூலட்டானனை எழுப்பி அவன் கருணையாலேயே அவனை கண்டு உயிரும் இறைவனும் ஒன்று சேர்தல், இணைதல், இதுவே யோகம். இது எங்க நடக்குது? ஊன நடனத்துல நடக்குது. அப்படி நடந்து பயன் பெற்ற அந்த உயிர் இருக்கல்லவா, அந்த உயிர்
இருவினை ஒப்பு பெற்று. இருவினை ஒப்புனா ஏற்கனவே சிந்தனை செய்திருக்கின்றோம், இருப்பினும் நினைவிட்டுக் கொள்ளலாம். இன்னைக்கு துன்பத்தால் துன்பப்படாமலும் இன்பத்தால் இன்பப்படாமலும் ரெண்டு சமமா பார்க்கறது. ஒரு இன்பம் வந்துருச்சா, ஏன் எல்லாம் இறைவன் செயல் என்று உண்மையாகவே அந்த உயிர் வாழும் என்றால், துன்பம் வரும்போது அந்த துன்பம் அதுக்கு பாதிக்காதுங்க. அது அந்த துன்பத்தை அவங்க மனதளவுல பாதிப்பு ஏற்படாம கடந்து சென்று கொண்டே இருப்பார்கள். அதுபோல பெரிய இன்பம் வந்துச்சு, அந்த இன்பத்தால் அது பெருசா மகிழ்ச்சி அடையாதுங்க, அதையும் சமமாவே பார்க்கும். அப்ப எல்லாம் இறைவன் செயல், நம்மளுடையது எதுவும் இல்லை என்ற பக்குவ நிலையில் நிற்கும் பொழுது இயல்பாகவே இருவினை ஒப்பு நடைபெறும். மலபரிவாகம் பெற்று அந்த உயிர் ஞானத்தை அடைய முயலுங்க. ஏன் மலத்தை பறித்தாதான் ஞானம் கிடைக்கும். ஆணவம் அடங்கி கிடக்கணும். மாயை நம்மள்கிட்ட வேலை செய்யக்கூடாது, கண்மம் நம்மள்கிட்ட வேலை செய்யக்கூடாது. அப்படி ஒரு சில நொடிகள் அப்படியே அடங்கி கிடக்குங்க நம்ம உடம்போட இருக்கும் பொழுது, அது மலபரிவாகம். அப்படி நடக்கும் பொழுது அது மலமும் கண்மமும் அப்படியே தேய்ந்து ஆணவம் அடங்கி அந்த உயிர் ஞானத்தை அடைவதற்கு முயற்சி செய்யும். அப்படிப்பட்ட உயிர்களுக்கு பெருமான் ஒரு நடனம் செய்கின்றான். எதற்காக செய்யறான் அப்படின்னா, அந்த உயிருக்கு பேரின்ப பெருவாழ்வு. ஏன் இங்க இருக்கிறதெல்லாம் சிற்றின்பங்க. நீங்க கண்ணால் கண்டு ரசிக்கிறீர்கள் என்றால் அது சிற்றின்பம், காதால் கேட்டு அதை துய்க்கிறீர்கள் என்றால் அது சிற்றின்பம். சிற்றின்பம்னா உடலுறவு மட்டும் சிற்றின்பம் இல்லைங்க, ஐம்பொறியால் நாம் பெறுகின்ற அத்துணையும் சிற்றின்பம் தான். அப்படிப்பட்ட சிற்றின்பம் சிறிது நேரமே நிற்கக்கூடியது, நொடி பொழுதுகள் நிற்கக்கூடியது. ஆனால் பேரின்பம் என்பது சொல்ல ஒண்ணா இன்பங்க. அந்த இன்பம் இப்படித்தான் இருந்தது என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏன், நாம இந்த ஐம்பொறில் வாயிலாக தூய்க்கிறோம் அல்லவா சிற்றின்பங்கள். இந்த சிற்றின்பம் இப்படித்தான் இருந்தது என்று நம்மால் யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அது அவங்களால உணர மட்டுமே கூடியது. உணர்ந்து தூய்க்கும், ஆனா அதை உள்ளவாறு எடுத்து சொல்ல முடியாது. அந்த இன்பத்தை அந்தந்த உயிர் துய்த்தால் மட்டுமே அதை உணர முடியுமே ஒழிய எடுத்து சொல்ல முடியாது. சிற்றின்பமே இப்படி இருக்குது என்றால் பேரின்பத்தை சொல்லவா வேண்டும்? ஆகா, அது எத்தனை பெரிய ஆனந்தம், எத்தனை பெரிய ஆனந்தம்! துய்த்தால்தான் தெரியும், அதை துய்த்து பார்த்தால்தான் தெரியும். ஏன்னா அதை துய்க்கின்ற நிலையில் நாம பேரானந்தத்தை துய்க்கிறோம் என்ற அந்த நினைவே இல்லாமல் துய்த்து கொண்டிருக்கோம். அப்ப எப்படி இருந்து என்னன்னு சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட பேரின்ப அந்த பெருவாழ்வில் அந்த உயிரை திளைக்க செய்ய சாமி ஒரு நடனம் ஆடுகின்றார். அந்த நடனம்தான் ஞான நடனம். நமக்கு திருவாசகம் என்ற நூலில் மாணிக்க வாசக பெருந்தகையார் அழகா இதை சொல்லியிருப்பாருங்க. யாருக்கு ஞான நடனம் கிடைக்கும் அப்படிங்கிறத. வான நாடரும் அறிவோனாதனே மறையில் ஈருமுன் தொடர் உணாதனே ஏனை நாடரும் தெரிவோனாதனே என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா. எப்படிப்பட்டவன் நீ! வானத்தில் இருக்கிற வானநாடரும் அறியாத பொருளாக இருக்கின்றாய். வேதங்களும் உன்னை தொடர முடியாது தவிக்கின்றது. மற்ற எல்லா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாத இருக்கின்றாய் நீ. அப்படிப்பட்ட மேலான நீ இப்பிறவியில் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி ஆண்டு கொண்டாயே என் பெருமானே. அதற்கு தகுதியுடையவனா யான்?
அப்படின்னு உருகி உருகி பாடியதே திருவாசகம். ஏன், அவன் உயர்ந்த தாயானவன், நாயானவன் 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 என்று திருவாசகம் முழுவதுமே பாடியிருப்பார் மாணிக்க வாசக பெருந்தகை. உடலில் உயிர் இருக்கும் பொழுதே பேரானந்தத்தில் இருந்த மாணிக்க வாசக பெருந்தகையை அப்படி சொல்றாங்கன்னா, நாமெல்லாம் எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் ஈடாகாதுங்க அவனுடைய கருணைக்கு. இப்பிறவியில் நீரும் கண்டிகையும் நமக்கு கொடுத்து மெய்த்தொண்டரோடு கூட்டி நல்ல ஞானத்தை வழங்குகின்ற ஒரு குழுமத்தில் வைத்திருக்கின்றானே, இதற்கு அவனுக்கு என்ன பரிசு கொடுக்க முடியும்? நம்மால் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே. ஈனப்பிறவி, மாயையில் உழலுகின்ற பிறவி. இந்த பிறவில என்னையும் ஒரு ஆளாக, உனக்கு ஆளாக நினைத்து நீ ஆண்டு அருள் செய்கின்றாயே என் பெருமானே, அதற்கு நன்றியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவ்வளவுதான், உருகிதான் நிக்கலாம். அவன்கிட்ட போய் நம்மளை ஆண்டு அருள் செய்கிற பெருமான்கிட்ட போய் நின்னோம்னா ஒன்னும் வராது. திருவாசகம் வராது, தேவாரம் வராது, எதுவும் வராது. அப்படியே முழுமையா அடைக்கலம் தான். போயிட்டு அவனை கட்டி பிடிச்சுக்க வேண்டியதான். அவ்வளவுதாங்க செய்ய முடியும். அப்படி மாணிக்க வாசக பெருந்தகை என்னை இனிமையாக ஆண்டு அருள் செய்து கொண்டவனே, என்னை ஆண்டு கொண்டு நீ என்ன செய்தாய் தெரியுமா? ஊன நாடகம் ஆடுவித்தவா, உருகினான் உனை பருக வைத்தவா. ஊன நாடகம் இப்படி ஐந்தொழில் செய்கின்றான் என்று அந்த ஊன நாடகத்தை காட்டிய மாத்திரத்துல அந்த உயிர் உருகி நிற்கும். ஏன், பெருமான் இந்த உயிரை எழுப்பி விடுற வேலையிலிருந்து உறங்க வைக்கிற வேலை வரைக்கும் அத்தனையும் செய்யறாங்கிற உண்மை நமக்கு ஊன நாடகத்தில், அந்த ஊன நாடகத்துல தெரிஞ்சிருச்சு இல்லையா, அந்த நடனத்துல. அதுக்கப்புறம் இந்த உயிர் உருகாம இருக்குங்களா? இருக்காது. எல்லாமே அவன் தான் செய்யறான். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் நின் செயல் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உருகாத உயிரும் உருகும். அதனாலதான் திருவாசகம் உயிரை உருக்குகின்ற நூல் என்று பெயர் பெற்றது. அப்படி ஊன நாடகத்தை கண்டு இருவினை ஒப்பும் அளவறிவாகம் நடைபெற்று அது ஞானத்தை அடைய வேண்டி உருகி 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 அவனை பருகச் செய்யும். அவன் பால் அளவற்ற அன்பு. அப்படி வந்த நிலையில் ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வையகத்துடைய விச்சையே, எல்லாவற்றிற்கும் முதலாக இருக்கக்கூடியவனே, முளைப்பாக இருக்கக்கூடியவனே, ஞான நாடகத்தையும் எனக்கு காட்டி என்னையும் பேரின்ப பெருவாழ்வில் திளைக்க செய்து கொண்டிருக்கின்றாய் என்று பாடி அருளி இருக்கிறாங்க. ஊன நாடகம் ஆடுவித்தவா, உருகினான் உனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வையகத்துடைய விச்சையே. என்ன, ஒன்னும் இல்லைங்க, அவன் தான் எல்லாமே. இதுக்கப்புறம் நமக்கு சொல்லுவதற்கு சொல்லில்லை. உணர்ந்தாதாங்க இதெல்லாம். உணர்ந்து 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 அவன் திருவடிக்கே முயற்சி செய்யணும். அப்படிப்பட்ட ஞான நடனத்தை நம்மளுடைய மனவாசகம் கடந்தார் எப்படி செய்கின்றார் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறாங்க. மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தல்
தான் எந்தையார் பரதம் தான். ஞான நடனம்னா என்ன? சாமி என்ன செய்யறாங்க? உடுக்கை ஏந்திய திருக்கையாலேயே மாயை நீக்குகின்றார். உடுக்கை ஏந்திய திருக்கையில தான் படைக்கிறாருன்னு பார்த்தோம் நேற்று. இன்றைய சிந்தனையில் உடுக்கையால உதறது, இப்படி உடுக்கை உதறி மாயை அப்படி நீக்குகின்றாராம். நீக்கிட்டு என்ன செய்யறாங்க? மாயை தனை உதறியாச்சு. வல்வினையை சுட்டு அவருடைய அந்த தீ ஏந்திய திருக்கையில் வலிய வினை, வல்வினை, அந்த வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி, மலம்னா இங்க ஆணவ மலங்க, மாயைய உதறியாச்சு, கண்மத்தை சுட்டாச்சு, மலத்தை அழுத்தியாச்சு. முயலகன் மேல் ஊன்றிய திருவடியில் ஆணவ மலத்துடைய வலிமை கெடுமாறு செய்தல். நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தின் தத்துவத்தின்படி ஆணவம் ஒரு காலம் அழியாதுங்க. அழியாத பொருள் ஆணவம். ஆனால் பெருமானிடத்து அடங்கி கிடக்கும். நாம நேற்று சிந்தனையிலேயே சாமி சிந்திக்க வச்சாங்க, ஒளியினிடத்து இருள் அடங்கி கிடப்பது போல் அருளினிடத்து ஆணவம் அடங்கி கிடக்கும். அப்போ முயலகன் மேல் ஊன்றிய திருவடியில் ஆணவ மலத்தின் வலிமை கெடுமாறு செய்து, அதுக்கப்புறம் என்ன செய்யறான் அப்படின்னா, அருள் தான் எடுத்து, மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து, அந்த தூக்கிய திருவடியின் வழியாக திருவருளை வழங்கி அந்த உயிரை திருவருளோடு சேர்த்து அந்த உயிரை பேரின்ப பெருவாழ்வில் திளைக்க செய்து கொண்டிருக்கின்றான். இதுதான் ஞான நடன கூத்தின் உண்மை இயல்பு அப்படிங்கிறத மணவாசகம் கடந்தார் அருமையாக நமக்கு சொல்லி அருள் செய்திருக்கின்றார். மாயையை உடுக்கை ஏந்திய கரத்தினால் உதறி தீயேந்திய கரத்தினால் அந்த வலிய வினை கண்மத்தை சுட்டு அந்த முயலகனின் மேல் ஊன்றிய திருவடியால் அந்த ஆணவ மலத்தின் வலிமை கெடுமாறு செய்து அழுத்தி தூக்கிய திருவடியின் வழியாக அருளை வழங்கி உயிர்களை திருவருளோடு சேர்த்து, எப்படி உயிரை திருவருளோடு சேர்த்து பேரின்ப பெருவாழ்வை கொடுக்கின்றதே இந்த ஞான நடனம் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இது போகங்க. ஞான நடனம் என்பது சிவபோகம், சிவபோகத்தை அனுபவித்தல். சும்மாவா சிவபோகம்னா? அனுபவிக்கணுங்க. அது அனுபவித்து 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 இன்புறுவது. சிவத்தை அனுபவிக்கணும், சிவத்தை துய்க்க வேண்டும். இங்க நம்ம 4வது மந்திரத்தை பொருத்தி பார்க்கலாங்க. மணவாசகம் கடந்தார் சொல்லவில்லை, இருந்தாலும் நாம் பொருத்தி பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவ சிவ யா வகரத்தோடு சேர்ந்து நிற்கும். அந்த சிவசிவ என்ற மந்திரத்தை உடுக்கை ஏந்திய திருக்கையே சி மாயை நீக்குது, கண்ம வினையை சுடுது, வா வல்வினை. அடுத்தது சி ஆணவ வலிமை கெடுது, கெடுக்க செய்து. அடுத்தது வா திருவருளை தூக்கி திருவடி வழங்குது. இது ஞான நடனம் என்பதை பொருந்துமாறு பெருமான் கொடுத்திருக்கின்றார். ஞான நடத்துல 4 செய்கின்றார். ஆக ஞான நடனத்தை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் யார் என்றால், ஊன நடனம் கண்டு பயன் பெற்ற ஒரு உயிர் இருவினை ஒப்பும் அளவரிபாகமும் பெற்று ஞானத்தை அடைய வேண்டும் என்று இச்சை கொள்ளும், முயற்சி செய்யும். அப்படிப்பட்ட நிலையில் உடுக்கை ஏந்திய திருக்கையாலே மாயையை நீக்கி தீ ஏந்திய திருக்கையாலே வல்வினையை சுட்டு முயலகனை அந்த ஊன்றிய திருவடியில் ஆணவமலத்தின் வலிமை கெடுமாறு செய்து தூக்கிய திருவடியாலே திருவருளை வழங்கி உயிர்களோடு திருவருள் சேர்ந்து பேரின்ப பெருவாழ்வை கொடுப்பதே
ஞான நடனம் என்று நமக்கு அருளி செஞ்சிருக்கிறாங்க. நாளைய சிந்தனையில் ஆனந்த நடனம்னா என்ன, அப்படி ஆனந்த நடனத்தை யார் பெற தகுதியுடையவர்கள் என்பதை பெருமான் திருவருள் கருணையினால் நாளை சிந்தித்து உய்வடைவோம். ஆக நாம் நம சிவாய சிவாய நம 2 மந்திரங்களை பெற்ற நிலையில் பெருமான் கருணையோடு நமக்கு ஊன நடனத்தை கொடுத்து அருள் செய்வான். அந்த ஊன நடனத்தை கண்டு பயன்பெற்ற உயிர் ஞான நடனத்தை கண்டு பேரின்ப பெருவாழ்வில் திளைத்து வாழும் என்பதை இன்றைய சிந்தனையாக நம்மளை சிந்திக்க வைத்த பெருமானின் திருவடிகளை வணங்கி, இப்படிப்பட்ட ஒரு ஞான கல்வியை நமக்கு மறவாது ஒவ்வொரு நாளும் கொடுத்து அருளி கொண்டிருக்கும் இறைவனின் கருணையை நினைந்து 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 அவன் திருவடிக்கு அன்பினை கொண்டு உருகி நிற்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.